அவன் என்ன சொன்னதுமா சொல்றான், சிஎஸ்கேக்கு மட்டும் ஏன் இந்த ஃபேவர் தர்றீங்க? மத்த டீமுக்கு இந்த ஃபேவர் ஏன் தரமாட்டேன்றீங்கன்னு அவன் கேட்க பிரான்சைஸிக்கு இப்படி வரேன்னா, ஒரு ஐசிசி அப்ப இந்த டீம் பார்க்கும்போது நீ பார்க்கணும் எல்லாத்தையும். ஐசிசிக்கு நாங்க வர மாட்டோம். ஏன்னா என் நாடு வந்து வின் பண்ணோம். நான் வந்து இது சென்னை சூப்பர் கிங்க்கு விசில் போடு. நமது சென்னை அந்த அந்த கருமத்தை மட்டும் சொல்லவே சொல்லாது. ஸ்பின்னராத்துக்கு வச்சிருக்கானுங்க. ருத்ராஜ் ஸ்பின்னையே நம்ப மாட்டான். அவனுக்கு கரெக்டான சூட்டான பிட்ச். கலையில எப்பயுமே மேட்ச் இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு தாட்டு பிளே ஆஃப் போகணும். அதுக்கப்புறம் தான் பண்ற மாதிரி நீ எதனா ஒரு பேசுற சொல்லு. கலையில பத்திரானாவும் அந்த ஆக்ஷன் மாத்தி இருக்காரு. ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் கிங்ஸோட ரிவ்யூ ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. இது சரவடி சீரிஸ்ல எபிசோட் நம்பர் 10. guys வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். வணக்கம் ப்ரோ. guys சென்னை ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் விசிலோட ஆரம்பிக்கலாம். யாருக்கு விசில் அடிக்க தெரியும்? चेन्नई सुपर किंग्स को विसिल போடு. चेन्नई सुपर किंग्स के பெரிய விசில் அடிங்க. எங்க ஊர் சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. சென்னை சூப்பர் கிங்க்கு விசில் போடு. இப்படிதான் ஆரம்பிக்க போறோம் வீடியோவை. சென்னை வந்து கப்பு நமதே. சென்னை அந்த அந்த கருமத்தை மட்டும் சொல்லவே சொல்லாது. எங்க இதுக்கு வர அப்படிதான் சொல்லணும். இவங்க கோரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. ஜடேஜா, ருத்ராஜ், சிவன் தூபே, பதிரனா அண்ட் யங் விக்கெட் கீப்பர் எம்எஸ் தோனி. அன்கேப்டு பிளேயர் இந்த வருஷம். இவங்க போய் ஆக்ஷன்ல யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நூர் அகமது 10 கோடி, அஸ்வின் 9.7 crores, கலீல் அகமத் 4.8 crores, டெவான் கான்வே திரும்ப வாங்கியிருக்காங்க. நாங்கள் விட்டுருவான்னு பரவாயில்ல, டெவான் கான்வே திரும்ப வாங்கிட்டாங்க 6.2 crores. அப்புறம் பார்த்தா ராகுல் திரிபாட்டி அண்ட் அன்சுல் கம்போஜ் அவங்க 2 பேரும் 3.4 crores. அப்புறம் சுட்டி குழந்தை கரைக்குட்டி சிங்கம் சாம்கரன் 2.4. இன்னும் சுட்டி குழந்தையா தான் ஒன்றும் வளரலடா. இன்னும் சின்ன கரைக்குட்டி சிங்கம் 2.4 crores. நாதன் நெல்லிஸ் 2 crores, தீபக் குடா 1.7, ஜேமி ஓட்டன் 1.5, விஜய் சங்கர் 1.2. ஆக்சுவலி இப்போ இவங்க சிஎஸ்கே மேலே இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ் பிளேயர்ஸ் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தான். அதுக்காகவே உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் எடுத்து வைக்கிறோம்டா. அஸ்வின், விஜய் சங்கர், அப்புறம் டிஎன்பிஎல் ஆனானே அந்த சிங்கு பையன் குர்ஜப்னீத் சிங் லெஃப்ட் ஆர்ம் சீமர், அவனையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இனிமேல் சிஎஸ்கே அதில் குறை சொல்லவே முடியாது. நீங்கள் தமிழ் பிளேஸ் எடுக்கல தான் நிறைய இருந்துச்சு. இப்போ அதையும் இது பண்ணிட்டாங்க. அருணா பிளேயிங் 11 எப்படிக்கும் வச்சுட்டு? பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் சேம் பிளேயிங் 11 தான், எந்த மாற்றமும் இல்லை. ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமத், கலீல் அகமத், அன்சுல் கம்போஜ், இம்பாக்ட் பிளேயர் மதிஷா பத்திரானா. இன்னொன்னு இவங்க வந்து ஸ்பின்னராத்துக்கு வச்சிருக்கானுங்க. ருத்ராஜ் ஸ்பின்னையே நம்ப மாட்டான். ஆனா இந்த டைம் என்ன பண்ண போறான்? எனக்கு ஒரு பக்கம் என்ன டவுட்னா, இவன் லாஸ்ட் இயரே நம்பல, இந்த வருஷம் நம்புவானான்ற ஒரு பக்கம். எங்கேயோ எனக்கு ஒரு டவுட் ஆகுது, இந்த வருஷம் நம்புவாரு ருத்ராஜ் கைக்வாட். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் அந்த அளவுக்கு எடுக்கல, நீங்க ஸ்பின்னரா தான் எடுத்து வச்சிருக்கீங்க. பட் சிஎஸ்கே எனக்கு இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, எதுக்கு இந்த ஆப்ஷன்ன்றது இன்னொரு பக்கம் யோசிக்கிறேன். அந்த 3 ஸ்பின்னரு எல்லா பிட்ச்லயும் ஆடிட முடியாது. இல்ல 3 பேருமே எல்லா இதுலயும் ஆடுவாங்க. எல்லா இதுலயும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆடணும். பட் எல்லா பிட்ச்லயும் உன்னாலாம் ஆடிட முடியாது. இன்ஃபேக்ட் வேண்டடே இது அஸ்வின் ஜடேஜா ஆடியே ஆகணும் பிளேயிங் லெவல்ல. ஓகேவா? நூர் அகமது எல்லா பிட்சும் நல்லா பண்ணியிருக்கான். நான் அதை தானே சொல்றேன். நீ 3 ஸ்பின்னர் நினைச்சுக்கோ. இன்ஃபேக்ட் நான் உனக்கு ஒன்று சொல்றேன், ஒரு சின்ன சாமி கொல்கத்தா, டெல்லி இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் உனக்கு செகண்ட் ஹாஃப்ல டியூ வரும். டியூ வரும்போது ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, கழட்டி குத்துருவாங்க அந்த கிரவுண்ட்ல. அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்கன்னு தோணுது. பட் நீ அந்த 3 பேர் 11ல ஆடினா எங்க மாத்துவ? உனக்கு ஸ்லாட் டீம் கிடையாது மாத்த. பத்திரானாவை தான் அனுப்புற, பத்திரானாவே நீ 11ல ஆடுற. அதுதான்டா. இப்ப ரச்சுன்னு டெவானு பத்திரனா 100 4 ஃபாரின் ஸ்லாட் ஃபில்லு.
இப்போ ஸ்பீட் பவுலிங்க்கு அன்சுல் கம்போஜ் இருக்கான், கலீல் அகமது இருக்கான். அன்சுல் கம்போஜ் இஸ் நாட் அ ப்ரூவன் கேண்டிடேட் இன் ஐபிஎல். கரெக்ட் தான். கலீல் அகமத் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு, இந்த வருஷம் அதே ஃபார்ம் எத்தனை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை வந்து அவனுக்கு கரெக்டான சூட்டான பிட்ச் கலீல் அகமதுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு அந்த ஆங்கிளுக்கு நல்ல பிட்ச், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லா டைமும் நம்ம 7 ஓம் தான் ஆடுறோம், மீதி 7 ஓம் அவையில் ஆடுறோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் தெளிவா. சிஎஸ்கே எப்பயுமே மேட்ச் இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு தாட்டு பிளே ஆஃப் போகணும், அதுக்கப்புறம் தான் மற்றது. ஓகேவா? எப்பயுமே சீசன் ஆரம்பிக்கும் போது அவங்க மீட்டிங் ரூம்ல பேசுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னு மட்டும்தான் பேசுவாங்க. அதனால பிளே ஆஃப் போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா, யூ ஹேவ் a bowling good bowling attack. நான் உனக்கு யாருன்னா ஒரு பேசர் லீட் பண்ற மாதிரி நீ எதனா ஒரு பேசர் சொல்லு. கலீல் அந்த ஆக்ஷன் மாத்தி இருக்காரு. கலீல் அகமத் தான் இப்போதைக்கு ஹெவிலி டிபெண்ட் ஆன் கலீல் அகமத். இப்போ இன்னொன்னு விஜய் சங்கரையும் நினைச்சா பவுலிங் போட வைக்கலாம், சிவன் துபேவே போட வைக்கலாம். விஜய் சங்கர்லாம் போட்டா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும்னா. கரெக்டு தான்டா. பட் உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா நீ அப்படி போகலாம். ஒரு ஓவர் வச்சு தள்ளணும்னா அப்படி ஆளுக்கு ஒரு ஓவர் வச்சு தள்ளலாம். இன்னொன்று ஸ்பின்னர்ஸ்ல இவன் ரச்சின் ரவீந்திரா இருக்கான் போடுறதுக்கு. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஒருத்தர் வேணும். நான் இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு வேலை செய்வேன்னா என்ன தெரியுமா, எனக்கு ஆல்ரெடி 3 ஸ்பின்னர் நான் லைன் லாப்ல ஆடியே ஆகணும், அதுக்கப்புறம் நான் ஸ்பின்னர் ஆட மாட்டேன். ரச்சின் ரவீந்திரா வெளியே தூக்கி போட்டு சாம்கரன் உள்ள தூக்கிட்டு வந்துடும். ஒரு மீடியம் பேசர் ஆப்ஷன் ஸ்லோவர் ரன் போறதுக்கு எனக்கு யூஸ்னா ஆகும். ரச்சின் ரவீந்திராவை வெளியே தூக்கி போறது அது நல்ல ஆப்ஷனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் நல்ல ஆப்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நல்ல ஆப்ஷன். இஸ் a good வெரைட்டி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டியூன் இருக்குது இதுல. கரெக்ட் தான்டா. ஆனா ரச்சின் ஒரு பேட்டிங் இருக்கு, ஓகேவா? ரச்சின் அளவுக்கு இப்ப சாம்கரன் பேட் பண்ண மாட்டாரா? ரச்சின் அளவுக்கு வர மாட்டான். இப்ப ரச்சின் வந்து வேற லெவல் போய். ரச்சின் லாஸ்ட் இயர் 2023 வேர்ல்ட் கப்ல அடிச்சப்போ ஐபிஎல் அவ்வளவு ஒன்னும் அடிக்கலனா. இது அதே மாதிரி தான் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சதுனால நீ வந்து ரச்சின் ரவீந்திரா ப்ரூவன் கேண்டிடேட் சொல்ற முடியாது ஐபிஎல்ல. அத நீ ஞாபகம். அவன் வந்து ஓடிஐல ப்ளே பண்ற மாதிரி T20ல பண்ண மாட்டே இருக்கானே, அதுதான் அவன் ப்ராப்ளமே. கரெக்ட் தான்டா. ஆனா அவன் பொசிஷன் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க அந்த டைம், ஓகேவா? T20ல அவன் பெருசா ஓப்பன் பண்ணது இல்லை. அவனை வந்து சிஎஸ்கே ஓப்பன் பண்ண விட்டாங்க. அவன் 1 டவுனு இல்லைன்னா அதுக்கு அப்புறம் தான் வருவான். நியூசிலாந்துக்கு அப்படிதான் அவன் ஆடி இருக்கான். இப்பவே அவனுக்கு டெவான் கான்வே உட்கார வச்சுட்டு தான் ரச்சினை வந்து ஓப்பன் பண்ண விட்டானுங்க. இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படி. அதான் இந்த வாட்டி அவன் 1 டவுன்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அவன் பேட்டிங் டெப்த் இருக்கும் அவன் இருந்தா. எனக்கு சாம்கரனோட ரச்சின் வந்து நல்ல ஆப்ஷனா தோணுது. அதாவது ரச்சின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கேக்கு. அவன் மிடில் ஆர்டர் விட்டாலோ இல்ல ஓபனர் விட்டாலோ நல்லா ஹிட் பண்றவன் தான் இப்போ. சோ சாம்கரன் அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடி பார்த்தது இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் அவன் ஒன்னும் இம்பாக்ட் பண்ணது கிடையாது. வேறனால அந்த ரேஞ்சுக்கு அவன் பவுலிங் கிழிச்சிடுறாங்க இப்பெல்லாம். பூ போட்டாலாம் செல்லாதாரு. நீங்க வந்து சென்னையில வந்து பூனா பிளஸ் ஸ்பீடும் கொஞ்சம் இருக்கணும். அவன் மகன் எல்லாமே 120 எல்லாம் போட்டானா வச்சுக்க, ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி போட்டு பிரிச்சிருவாங்க அவனை. இன்னொன்னு சென்னையில 120 எல்லாம் போட மாட்டானா, 130 டீசெண்டா போடுறானா, 140 தான் தொட முடியறது இல்ல அவரால. ஏன்னா அவரோட ஹைட்டுக்கு அவ்வளவு ஸ்பீடு வராது. சும்மா வந்து தாட்பூர் தஞ்சாவூர் குச்சா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஐஎல் T20ல கிழிச்சாரு. ஐஎல் T20 நல்லாதான் பேட்டிங் ஆனா. பட் ஆனா சென்னையில திரும்ப அவனை திரும்ப பிளேயிங் லெவல்ல எட்டு வருவாங்கன்றது டவுட் தான். சரி, இல்லன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இந்த குர்பீர் சிங் இருக்கான்ல, அவர் ஆனா கலீல் அகமது ஆட முடியாது. ஏன் ஆட முடியாது? 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர், 2 லெஃப்ட் ஆர்ம். இல்லன்னா முகேஷ் சௌத்ரி உள்ள எடுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கா? முகேஷ் சௌத்ரி எத்தனை வரலாம். பட் இன்ஃபேக்ட் யாருக்கு பதில் யாரை எடுத்துன்னு வருவ? ஒரு ஸ்பின்னர் யாராவது டிராப் பண்ணிட்டு நூர் அகமது தான் நீ டிராப் பண்ணோம். அஸ்வினால டிராப் பண்ண முடியாது. அஸ்வினை டிராப் பண்ண முடியாது. ஜடேஜா ஐபிஎல்ல டிராப் பண்ண. டிராப் பண்ணி மேட்ச் ஆடணும்னா அப்படியேப்பட்ட மேட்ச் ஆட தேவையில்ல சிஎஸ்கே. பட் எனக்கு 2 பேர்ல யாராவது ஒரு டைம் டிராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐபிஎல் ஏதாவது 1-2 மேட்ச் அஸ்வின் ஜடேஜா மட்டும் டிராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்க போனாலும் மேட்ச் பண்றாங்க அதிக பேர்ன்றியா? அவங்களுக்காகவே மேட்ச் பார்க்க வரவங்க அதிகமான பேர்ன்ற. அப்படி சொல்ல வரல நானு. இந்தியாவில் இருக்க எல்லா பிச்சும் அவனுங்க ஆடிட்டானுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி எந்த நேரத்தில் எப்படி ஆடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் ட்ராப் பண்ண சான்ஸே கிடையாது. வேற எங்கேயாவது இவனுங்க முகேஷ் சௌத்ரி உள்ள எட்டுன்னு தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் பவர் பிளேல சூப்பரா போடுறான்.
பட் நீ எந்த இடத்துலயும் எத்தனை வர முடியாதுண்ணா. ம், இன்ஃபேக்ட் கலீல் அகமதை தான் நீ வெளியே அனுப்பணும். ஏன் அன்சுல் கம்போஜ் அனுப்பக்கூடாது? அன்சுல் உனக்கு 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர்லாம் ஆனாங்கன்னா ஒரே ஆங்கிள் இதுதான். அதுவும் கரெக்ட் தான். மேபி அதான் கலீல் இல்ல முகேஷ் சௌத்ரி யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். பார்ப்போம். யார சிஎஸ்கேல பயங்கரமா ஹிட் பண்றவங்க? சிவம் துபே விட்டுட்டு நல்லா அடிப்போம். எம்எஸ் தோனி. எம்எஸ்டி இருக்காருண்ணா. அவங்கள சரி பாத்தியா? அண்ணா, main- லாஸ்ட் இயர் எம்எஸ் தோனி பேட்டிங் பாத்தியா இல்லையா? சிஎஸ்கே வந்து 21ல கப் அடிச்சாங்க, 23ல கப் அடிச்சாங்க. அதுல பவர் ஹிட்டர் மட்டும் எனக்கு யாருன்னு சொல்லிடு. 50 ரைட்டு 50 சிவம் துபேனா? அதான்டா சிவம் துபே இப்போ இருக்கானேடா. சிவம் துபே லாஸ்ட் இயர் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு மெயின் ரீசன் யார் தெரியுமா? சிவம் துபே தான். செகண்ட் ஹாஃப்ல அவர் ஃபார்ம் போச்சு, க்ளோஸ் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் லைனா 2 எல்எஸ்ஜி கூட தோத்தாங்க, சரி, 1 ஆனா- ஆர்சிபி. ஆனா நான் இதே ஒத்துக்க மாட்டேன். சிவம் துபே வந்து அடிக்காத தொட்டு பிளே ஆஃப் போகல. பதிரனா இல்ல, டெவான் கான்வே இல்ல. அதனால மட்டும்தான் சிஎஸ்கே பவர் பிளே. எல்லா வருஷமும் பத்திரனா வந்து உனக்கு வந்து கை குத்துற மாட்டாரு, சரியா? Last year- சரி, அது முன்ன வருஷம் பத்திரனா இருந்தார்ல, எவ்வளவு ரன் கண்டெயின் பண்ணிட்டாரு பத்திரனா? சூப்பரா சிவம் துபே எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னா சிஎஸ்கேக்கு எப்பவுமே. பதிரனா சூப்பரா போட்டா, அதனால தான் நாங்க ஃபைனல்லே நான் உங்ககிட்ட ஏன் லாஸ்ட் இயர் பத்திரனா இருந்தாரு மார்க்கஸ் டைனிஸ் இருக்கும்போது புடிச்சு கீஸ்டர் மார்க்கஸ் டைனிஸ். 4 ஓவர் 35 ரன் தான் குடுத்துருக்கான். அதுல 2 ஓவர் நல்ல ஓவர் தேவதத் படிகள் போட்டு இருந்தாரு, அவர் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ புடிச்சிட்டு அடிச்சாரு. சாய்னிஸ் 3 6 ஒரே ஓவர்ல கொடுத்தாரு. ஒரே ஓவர் புடிச்சு கீஸ்டர். அப்பதான் மேட்ச் எட்டான் ஆயிடுச்சு அவனுக்கு பக்கம். சரிடா, அந்த ஒரு மேட்ச், மத்த மேட்ச் பதிரனா சொல்லு. பத்திரனா எங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு லாஸ்ட் இயர்? பாதி நேரம் இன்ஜூரி இருந்தாரு, அவைலபிலிட்டி இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் நீ ஆர்சிபி வின் பண்ணது, ஆர்சிபி மேட்ச்ல பதிரனா தான் கை குத்துது. மும்பை மேட்ச்ல பதிரனா தான் கை குத்துது. எக்ஸ்பெக்டர் வந்து இதுல பதிரனா தான் சிஎஸ்கேல. அந்த ஆனா பத்திரனாக்கெல்லாம் போக மாட்டேன் இந்த வருஷம். அது அந்த ஆக்ஷன்லாம் மாத்தி அதுலயே பண்ண முடியாது. நீ சரி, ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. அப்போ நீ இந்த வச்சு அவனதான் நல்ல பிளேயர்னு சொல்ல வர? 14 தான் போகும்னு சொல்ல வர செமிஃபைனலுக்கு சிஎஸ்கே. பதிரனா நல்லா பண்ணா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஃபைனலே போகணும். கண்டிப்பா ஃபைனலே போகும். ஆனா சிஎஸ்கே வந்து நல்ல பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் உள்ள போகும். 14 சொல்றது வந்து டவுட். சொல்றேன்னா சிஎஸ்கே அந்த டிஃபெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேபி ஸ்டார்டிங்ல ஆடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை சிஎஸ்கே நடக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச்னா, மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 190 அப்படி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வில் நாட் ஆட முடியாது, வின் பண்ண முடியாது. சிவம் தூபே அன்னைக்கு ஃபார்முக்கு வரலனா சிஎஸ்கே டெஃபினட்டா கெட் அவுட் ஃப்ரம் திஸ். சரி இல்லண்ணா. சரி யாரு உன் பேச்சு வரேன். 2023ல கப் அடிச்சாங்கல்ல, ஆமாண்ணா. அப்போ யார் பேட்டிங் ஆடினா? சிவன் துபே மட்டும் தான் ஆடினானா? இல்லண்ணா ஒருத்த மட்டும் இல்லண்ணா. சிவம் துபே ஃபார்ம் தான் அந்த வருஷத்துக்கான புயல். ரஹானே சிவம் துபே. ரஹானி அந்த ரஹானி அடிச்சது அதுல. ரகானே இல்லடா, ருத்து அடிச்சான், டெவான் கான்வே அடிச்சான், 2 பேரும் அடிச்சானுங்க. லாஸ்ட்ல ஜடேஜா ஃபினிஷ் பண்ணான். அந்த ஃபைனல்ல 52 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் நாக்கு அந்த மேட்ச். அதேதான்டா அந்த மேட்ச்ல அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நாக்கு எல்லாருக்கும் தான். சிவம் துபே எம்எஸ் தோனிக்கு முன்னாடி அவுட் ஆகி எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருந்தா ஜடேஜா முடிச்சிருக்கவே முடியாது அந்த ஸ்டைல் ஃபினிஷ். மார்டின் அப்பவே போயிட்டு இருக்கோம், ஜிடி செகண்ட் டைம் டைட்டில் உட்கார்ந்திருக்கோம். சரி, இதே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் இப்போ லாஸ்ட் இயர்ல ஆர்சிபிக்கு அவுட் ஆகிட்டு போனான்ல, அந்த மாதிரி ஜிடி அவுட் ஆகிட்டு போயிருந்தான், அங்கேயே முடிச்சுட்டு மேட்ச். ஆமாண்ணா, டெஃபினட்டாண்ணா. எல்லா மேட்சும் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி வர முடியாது. ஆனா நீ யோசிச்சு பாரு, சிவம் துபேன்ற ஒரு எக்ஸ்பேக்டர் உள்ள வந்த அப்புறம் தான் சிஎஸ்கே காட் 200 ரன்ஸ். சிவம் துபேலனா அந்த 200ல வர முடியாது இந்த ஃபேக்டர், இந்த டீம் வச்சுன்னு. நீ போய் பாரு, யார் உனக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஃபயர் பண்ணி கொடுக்குறா? சிவம் துபே மட்டும் தான். ருத்து போய் இறங்கி அடிக்கிறாரா பழைய மாதிரி? யாரு ருத்து பழைய மாதிரி போய் இறங்கி அடிக்கிறாரா? இறங்கி எல்லாம் அடிக்கிறது இல்ல இப்ப ருத்து. கரெக்ட் தான், முன்ன மாதிரி ருத்து ஆறதில்ல. இப்ப கேப்டன்சின்றதால கொஞ்சம் பொறுப்பா உனக்கே நீயே யோசிச்சு பாரு, அந்த டாப் 5ல யார் ஃபயர் பவர்? உனக்கு யாருமே கிடையாது. ராகுல் திரிபாதி வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு ரெண்டு ஸ்கோர் வேணும்னா பவர் ஹிட் வேணும். டேய்
சிஎஸ்கே இது வரைக்கும் கப் அடிக்கும்போது பெரிய பவர் ஹிட்டர்லாம் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் ஓல்டுனா. நீ பேசுறது எப்படா 2008ல இருந்து 2020 வரைக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல அது வேலைக்கே ஆகாது. இப்ப 21, 23லயே எனக்கு நீ 21 கூட விட்டுரு. 23ல யார் 2022க்கு அப்புறம் ரெவால்யூட் ஆஃப் மாடர்ன் டே கிரிக்கெட் இது. அப்ப நீ போய் பாரு. முன்ன அதுதான் இருந்த மாதிரி எந்த அதுதான் pitch கேக்குறேன். இல்லனா? இல்ல கரெக்ட். நீ இப்ப T20 கிரிக்கெட் மாறிச்சு. அதெல்லாம் ஓகே. 23ல என்ன பவர் ஹிட்டர் மட்டும் என்ன சொல்லிருங்க. ப்ரோ நீ நான் டூபே சிவம் சார் துபேனா? யாரானு சொல்லு ப்ரோ. ப்ரோ டூபே ரஹானே சார் பழைய யாரானு சொல்லு ப்ரோ. ரஹானேவா இல்ல. புது ரஹானே ரஹானேவா பவர் வந்தாரு. ஹிட்டர் கிடையாது. பவர் ஹிட்டர்ல பட் அவர் நல்லதா ஆனாரு. He is a decent Crucial strike rate knock நல்லா 150. ஆடுனா அப்படி சொல்லு. நீங்க இப்ப பேசுறது பவர் ஹிட்டர் கிடையாது. ஆனா நீ ஒன்னு சொல்றது புரியுதா? உனக்கு ஹெவிலி டிபெண்ட் கிடையாது. ஆனானா பத்திரடா வாலாம் போல 2023 2023 ஃபுல்லாவே அவன் சோ அந்த மாதிரி ஏன் ராகுல் திரிபாதி இப்ப ஆடக்கூடாது, இல்ல விஜய் சங்கர் ஆடக்கூடாது, ஏன் தீபக் கூட அந்த மாதிரி நாக்கு ஆடக்கூடாது? நான் சொல்ல முடியாது. ஆடலாமா? விஜய் சங்கர் இல்லன்னு ஆடலாம்டா. சொல்றேன். யாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆடலாம். யாரும் இல்லன்னு சொல்ல. பட் உனக்கு சிவம் துபே எல்லாம் எக்ஸ் ஃபேக்டர் நீ வந்து ராகுல் திரிபாதி எல்லாம் நீ கன்சிடர் பண்ண முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். 2023ல நம்பிக்கையான ஆளா இருந்ததே சிவம் துபே தான். சரிடா. நல்லா ஸ்கோர் ஹை லெவல் எடுத்துன்னு போறதுக்கு. நான் உனக்கு கொஞ்சம் சொல்றேன். ஒரே ஒரு மேட்ச் சிவம் துபே உட்கார வச்சுட்டு பாரு. 170 தான் டார்கெட். 170 கூட வராது. 160 தான் வரும் டார்கெட். இப்போ சிவம் துபே வெளியே கரைச்சிட்டு அந்த இடத்துக்கு ஆண்ட்ரே சித்தார்த்தை இறக்கி விட்டாடி. யார இறக்கி விட்டாலும் சரிண்ணா. அவனுக்கு ஈக்குவல் பண்ண வராதுண்ணா ரன்னு. ஆண்ட்ரே சித்தார்த்தை அடிப்பான். ப்ரோ இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம். இப்போ சிவம் டூபே வந்து ஸ்பின்னர் தான் அடிக்கிறார், பவுலர் அடிக்க மாட்டார்ல. ஃபாஸ்ட் bowling பா, அடிக்க. அவன் வரதே மிடில் ஓவர்ஸ்பா. ப்ரோ மிடில் ஓவர்ஸ் வந்தா கூட இப்ப மிடில் ஓவர்ஸ் சிவம் துபே வந்தாலே ஸ்பின்னர்ஸ் ஒளிச்சு வச்சிடுறாங்க. அதுக்குன்னே ஒளிச்சு பவுலர்ஸ் இருக்கானு உள்ள. அது சொல்லுங்க. இப்ப நீங்க லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சரி, இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சிவம் துபே ஃபாஸ்ட் பவுலிங்க பொறுமையா ஆடுறான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தேக்காட மிடில் லாஸ்ட்டுக்கு டெப்த்துக்கு நீ எப்படி ஸ்பின்னர் எத்தனை வரணும்? ஸ்பின்னர்லாம் எத்தனை வந்தா டெப்த்ல சிவம் துபே என்ன பண்ணுவாருன்றது உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிக்குவானா? அவனுக்கு ஷார்ட் பால் போட்டு முச்சிடுறாங்களே. அதான் அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாதுடா. நீ பவுலர் சென்னையில என்ன டக்குனு பண்ணலாம்? அந்த எடுத்துறாங்க செகண்ட் ஓவர் போடுற பத்தி சைடு அதுல என்ன பண்ணலாம்? அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற சைடுல எல்லாம் பண்ண முடியாது. பண்ணனா சிவம் துபே இருக்கிற ஹைட்டுக்கு தூக்கி வெளியே அடிப்பாரு. சரி, ஆனா இன்னொன்னு சிவம் துபே இப்போ ஃபாஸ்ட் bowling ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் உண்மைதான். அவன் பெருசா சிக்ஸ் அடிக்கலாம், பால தள்ளி போயிடுறான். அதனால ஓகே தான். நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். பாப்போம் சிவம் துபே இந்த இயர் எப்படி பண்ண போறான்னு. எனக்கு நம்பிக்கைனா இந்த வருஷம் சிஎஸ்கே வின் பண்ணா அது ஒரே ஒரு கைக்கு சிவம் துபே கைப்பட்டு தான் போகும். வேற எல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. டீம் பெர்ஃபார்மன்ஸ் எங்க தலை வந்து பேங்க்ல ஒரு 4 6 அடிச்சா ஓகே. டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும்தான் இது வந்து போக முடியும். இல்லனா ஒர்க் டிபெண்ட் பண்ணிலாம் அந்த டீம் போவாது. எப்பவுமே சிஎஸ்கே ஆனா நீ சொன்னல்ல, நீ ஒரு பேச்சு எனக்கு வெச்சல்ல, சிஎஸ்கே வின் பண்ணப்பலாம் பவர் ஹிட்டர்ஸ் இல்லன்ட்டு. சிஎஸ்கே அப்ப வின் பண்ணும்போதெல்லாம் நீ பாரு, அவங்க வந்து சென்னையில 130, 150, 160 லாஸ்ட் இயர் கொடுத்த சிஎஸ்கே பிச்சை திருப்பி இப்ப கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, சிஎஸ்கே டோட்டலா முடிஞ்சிடும் சிஎஸ்கேவோட கதையே. அதுதான்டா லாஸ்ட் இயர் கொத்துதா அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ஸ்பின் ட்ராக் தான் வைக்க போறாங்க. ஸ்பின்னை வச்சு தான் சோக் பண்ண போறாங்க. அந்த லாஸ்ட் டைம் பாட்டா விக்கெட்லாம் இங்க குத்தாங்கன்னா ஊதிடுவாங்க மத்த டீம். மத்த டீம் கிட்ட பவர் பேட்டிங் இருக்குதுனா ஸ்ரேஸ் கோபால் இருக்கான். ஸ்ரேஸ் கோபால் வெளிய இருக்கான். அவனையும் உள்ள இறக்கி நீ 4 ஸ்பின்னரை வச்சு ஸ்டேப்பாக்ல சோக் பண்ண. பட் எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா அஸ்வின் ஜடேஜா தானா. அஸ்வின் ஜடேஜா அவனுக்கு 2 பேர் கன்ஃபார்ம்னா. அண்ட் 100 அஹ்மத் எஸ்பெஷலி 10 கோடி கொடுத்து எடுத்துக்கறாங்க. நல்லா பண்றப்பா. பண்ணுவான்னு தெரியல 100. பாப்போம். பாப்பா. சரி மூவ் ஆன் பண்ணலாம். அதுல இருந்து நெக்ஸ்ட் தோனி வந்து பழைய ஃபார்ம்லயே திரும்ப வர முடியுமா? அது கொஞ்சம் சந்தேகம் தானா. ஏன்னா அவருடைய ஆட்டம் எப்பவுமே நார்மலா தான் இருக்கும். ஏஜ் எல்லாம் ஜஸ்ட் நம்பர் தான் அப்படின்ற வழக்கம் போல இறங்கி 4 6 5 6 அது நார்மல் வரும். எனக்கு தெரிஞ்சு வருமான்னு தெரியல. வந்தா நல்லா இருக்கும். எல்லா மக்கள்ஸும் அதுக்காக தான் அவ்வளவு எதிர்பார்க்கிறோம். ஐபிஎல்லே மேக்ஸிமம் பாக்குறோம். இவர் தோனி வந்து பழைய இடத்துக்கு வந்து ஆடணும்னா கரெக்டா இருக்கணும் ப்ரோ மேட்ச். ஆனா இல்லடா அவரு அந்த இதுக்கு வர முடியாது. அவரு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ. ஏஜ் ஆயிடுச்சு பிளஸ் அவருக்கு முட்டி ஒன்னும் செட் ஆகல கொஞ்சம் வருது. ஆனா இப்ப அவரு மேக்சிமம் விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸே பண்ண மாட்டாரு. ஆனா அந்த டைம் நிறைய பிராக்டிஸ் பண்றாரு. இப்போ நான் ட்ரைனிங் வீடியோ எல்லாம் பார்த்தேன். நிறைய விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ்
சொல்லுங்க. 2023ல கப் அடிக்கும்போது ஒரு முக்கியமான ஸ்டம்பிங் பண்ணதான் அதுல டர்னிங் பாயிண்டே இருக்கும் அந்த மேட்ச்ல. ஆமா கில்ல இல்ல விட்டுருந்தா நீங்க செத்துட்டு பாருங்க சிஎஸ்கே. ஆனா அந்த ஸ்டம்பிங் மட்டும் இல்லைன்னா அதை மறந்துட்டு இருக்கணும் அந்த கப்பை. ஆமா ப்ரோ, அந்த கப்பு மறந்துருக்கணும். செம்ம ஸ்டம்பிங் செகண்ட் வித்தின் அந்த செகண்ட் இம்பாக்ட். ஆனா இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, மத்த டீம்ல என்ன பிரச்சனை, யாரும் பவுலர்ஸ் ஏறி அடிக்க மாட்டாங்க ப்ரோ இப்ப. ஏன்னா சென்னை மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றானுங்க, அதெல்லாம் ஏறி அடிக்க மாட்டானுங்க. அண்ட் பவர் ஹிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்னா. சென்னைக்கு அகைன்ஸ்டா வர பவர் ஹிட்டர்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், அவங்க திணறானுங்க. மேக்ஸ்வெல் வந்து மேக்ஸ்வெல் ஜடேஜா அஸ்வினுக்குனாவே மேக்ஸ்வெல் க்ளோஸ். மேக்ஸ்வெல் விட்டுரு. ஆனா ஜடேஜா ஓகேண்ணா, அஸ்வின் நல்லா வச்சிருவாருண்ணா. இப்ப ஆஷனா திரும்ப வந்திருக்காரு, பேக் டு ஹோம் கமிங். நல்ல கம்பேக் வரும் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு நல்ல கம்பேக் வரும் எனக்கு தெரிஞ்சு. அஸ்வின் நார்மல் தானே எப்பவுமே. பேட்டிங் பவுலிங் நார்மல். பேட்டிங் எதிர்பார்க்க முடியாது, பவுலிங் என்ன எதிர்பார்க்கலாம்? எனக்கு நல்லா தெரிஞ்சு எதிர்பார்க்கலாம். பேட்டிங் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டைம்ல ஏதோ ஒரு 2 6 ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணுவோம். இல்ல ட்ரை பண்ணுவோம். இப்ப அந்த அளவுக்கு வசதி கிடையாது அஸ்வின், நார்மல் தான். சரி அருண் இன்னொன்னு சொன்ன பாத்தியா, 4th யார இறங்கி அடிப்பானு? அஸ்வின் கூட ஒரு சாய்ஸ் இருக்கு 4th இறங்கி அடிக்கிறதுக்கு. சும்மாரா லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கு அடிச்சாரு 4th இறங்கி, குருஷியல் ரன்லாம் அடிச்சிருக்காரு. அதுக்கு சொல்றேன். ஆமா நான் அடிச்சிருக்காருண்ணா. நான் அப்ப இருந்த மாதிரி இப்ப அடிக்க முடியாதுல்ல. ஏய் லாஸ்ட் இயர் தானே அடிச்சாரு. அதான்ண்ணா நீங்க சொல்றீங்க. இப்ப டெஸ்ட் சீரிஸ் கூட ஆடுறதுல ரிட்டையர் ஆயிருக்காரு. சோ அதனால சான்ஸ் இருக்காருன்னு பாப்போம். ஆனா இப்ப சரி நெக்ஸ்ட் ஜெட்டோ பத்தி பேசலாம். ஜட்டு லாஸ்ட் இயர் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஆமாண்ணா, பவுலிங்ல ஃபார்ம்ல இல்ல, பேட்டிங்ல ஃபார்ம்ல இல்ல. உங்க ஆள் ஃபார்ம்ல இருந்ததோட எங்க ஆள் பரவாயில்ல. சரியா? யாரு எங்க ஆளு? உங்க ஆள் தோனி இருந்ததோட எங்க ஆள் பரவாயில்ல, நல்லாதான் ஃபார்ம்ல இருக்காரு. தோனி நல்லா தான்டா ஆனார் லாஸ்ட் இயர். ஆமா குரூசியல் மேட்ச்ல டக் அவுட் ஆகி போயிருக்காரு. எங்க ஆள் அப்படி இல்ல, கொஞ்ச நாள் ஒரு அடிச்சாரு. அந்த மரியாதைனா கொடுங்க அவருக்கு. லாஸ்ட் இயர்ல உண்மையே ஜடேஜா வந்து பவுலிங்ல கொஞ்சம் ஃபார்ம் இல்லாம தான் இருந்தாரு. ஆனா இந்த இயர் நல்லாவே பண்ணிருக்காரு. நான் ஒரு பேக் இன்ஜூரிக்கு அப்புறம் வராருடா ஜடேஜா. சரி உங்களுக்கு சென்னைனா என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேனா பழைய பிளேஸ் யாருன்னா சொல்லலாம்? ரெய்னா வாட்சன் தானா? உங்களுக்கு சேன் வாட்சனா? ஆமாண்ணா, அந்த ஃபைனல்ல அடிச்ச அடிதானே அது. அது ஓகே. விக்கி சொன்னா பாரு, சொல்றேன். ரெய்னா தான் சிஎஸ்கேனா. அவன் அடிச்ச அடியெல்லாம் மறக்கக்கூடிய அடியா? மறக்கவே முடியாது. அப்ப இருந்தா பிளேயர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணும். இப்ப டிராவிஸ் ஹெட் அடிச்ச நாக்கெல்லாம் அவர் அப்படியே ஸ்டார் ரெய்னா பஞ்சாப் கிட்ட போட்டு பிரி அதெல்லாம் வாஸ்தவம் தான் ப்ரோ. அதெல்லாம் அவர் ரெக்கார்ட் இன்னும் ஐபிஎல் யாரும் பீட் பண்ணல. ஆமா, அந்த 84 ரன் 24 பால் இன்னும் யாரும் பீட் பண்ணல. அதெல்லாம் என்னால ஆரிச்சாமி இந்த வருஷம் முடிச்சிரும், கால் பண்ணாதீங்க. ஐபிஎல் வாய்ப்பில்லை ப்ரோ, முடிக்க முடியாது ப்ரோ. ரெய்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. எங்க ஆள் ஆரிச்சாமி முடிப்பானா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க எப்படிப்பா பாருங்க ப்ரோ, பாருங்க அடிப்பான். ஆனா அந்த ரேஞ்சுக்கு கூட வர முடியாது, ரொம்ப கஷ்டம். டேய் ரெய்னா ஃபாஸ்ட் பவுலிங் அடிப்பான், ஸ்பின்னரையும் அடிப்பான். அந்த மாதிரி ஆடணும் ரெய்னா. ஆனா ஷார்ட் பால் கவர வீக் தானே. ஷார்ட் பாலுக்கு வீக் தான், ஆனா ஃபாஸ்ட் பால் அதையும் அவன் அடிச்சிருக்கான். அந்த மேட்ச் நீ எங்க போட்டாலும் பொழந்தான். அந்த மாதிரி ஆடினான். அந்த நாக்கெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த 2012-13 ஆடின காலகட்டம்லாம் வேற லெவல். அப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரெய்னாவோட பீக் டைம். சிஎஸ்கே பண்ண ரெண்டே தப்பு. ஒன்னு ரெய்னா 2 டைம் ஒரு ரன் போட்டது, அது விடுறா, ரெய்னாவை விட்டது. இன்னொன்னு டாப் டியூப்ளேஸ் எடுத்து தப்பாண்டாங்கண்ணா. ரொம்ப தப்பு. ஓபனர் நல்லா இருந்தாரு கூட. நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபைனல் போவாங்க ப்ரோ கன்ஃபார்மா. ஏய் செமியே டவுட் தான்டா. நீ இல்ல ப்ரோ, கன்ஃபார்மா ஃபைனல் போவாங்க ப்ரோ. இப்போ செமியே டவுட் தான்டா. நீ வேற அதிரனா நல்லா போட்டா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும். அதிரனா நல்லா போட்டாலும் கிஸ்மே ரெடி ஆகுறாங்க. நீங்க ஒண்ணும் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும். ஒரு நல்ல ஒரு பும்ரா மாதிரி, ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு நல்ல பவுலர்ஸ் தேவை. அதுதான் பதிரனா நல்ல பவுலர். பட் ஆனா அவன் அடி வாங்கிட்டானா சிஎஸ்கே கதம். அடி வாங்குறான், அதான் பிரச்சனை. பார்க்கலாம். மெய்ய பிரெடிக்ஷன் நம்ம இப்படிதான் எங்கனா ரீச் பண்ணாங்க சிஎஸ்கே. செமி ஃபைனல்ல டவுட் தான். தேர்ட் இல்ல செகண்ட்
நான் 4th முடிக்கிறேன். சென்னை இந்த வருஷம். பார்ப்போம். எல்லாரும் இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுறது எதுக்கு தெரியுமா? ஒரு வருஷம் அவங்க போடலாம், அடுத்த வருஷம் வந்து கப் அடிப்பாங்கட்டு. இந்த வருஷம் அதுக்கெல்லாம் ஸ்கோப்பே இல்லம்மா. எல்லா டீமும் ஃபயரா வரானுங்க. ஸோ குர்பச்சன் சிங்கையும் அன்சில் கம்பச் ஆளுக்கு அவங்க 2 பேரும் சேர்த்து 3 ஓவர் பவர் பிளேல. கலீல் அகமது இல்ல முகேஷ் சௌத்ரி யார் ஆடுறாங்களோ அவங்க 3 ஓவர் போடுவாங்க. இப்படிதான் 6 மேட்ச் ஹோம் கிரவுண்ட் தான் தராங்க. ஏன் தராங்கன்னு கேக்குறியா? ஏன் செமிஃபைனல் தான் வாங்கடான்னா? இல்ல இரு அது கரெக்ட் தான். டைரக்டா இப்ப குவாலிஃபைக்கு தான் கொடுக்குறாங்க சிஎஸ்கேக்கு. சரி, இந்தியாவுக்கு ஏன் துபாயில மேட்ச் கொடுத்தாங்க? இந்தியாவை அப்ப இப்ப ஊத்தம் பாப்பா சென்னைய. நீ அப்போ ஊத்தாதவன் இப்ப ஏன் வர அது சொல்லு. நீ அப்ப ஊத்துறனால நீ ஊத்திருக்க வேண்டியதானே இப்போ. ஐயே உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நான் இந்த டிபேட் எடுத்துட்டு வரவேன்ட்டு. நீ வந்து எடுத்திய பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் தான் இந்த வீடியோ இருந்தேன். பாசிட்டிவ்னு சொல்ல வரீங்க, அது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஆனா நல்ல பிளேயர்ஸ் எங்க இருந்தாலும் அடிப்பாங்க. சரி, இதுதான் உண்மை. அதெல்லாம் ஓகேடா. ஓகே, இரு அவன் டிபேட்க்கே நான் வரேன். சரி, இது சிஎஸ்கேக்கு பிசிசி பண்ற தப்பு தான். 6 மேட்ச் ஹோம் கிரவுண்ட் கொடுத்துட்டானுங்க. எத்தனையோ ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருக்காங்க. நீ என்ன ஹோம் கிரவுண்ட் இல்லடா, அவன் என்ன சொல்ல வரானா, சிஎஸ்கேக்கு பண்றாங்கன்னு சொல்ல வரான். ஃபர்ஸ்ட் 6 மேட்சுமே சிஎஸ்கேக்கு தகுந்த மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ஸ். உனக்கு அது புரியுதா? ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நீ எடுத்து பார்த்தேன்னு வெச்சுக்கோ, ஒரு அதே ஆட்டு வராங்க அவங்க. இல்ல நீ விக்கி அவன் என்ன சொல்ல வரானா, சிஎஸ்கேக்கு மட்டும் ஐபிஎல் வந்து ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்ல வரான். வர சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்ட் தானே. யாரு பாய் இவரு எதுமே தெரியாது சும்மா வந்து உட்கார்ந்து சொல்றாரு. இருடா அவன் என்ன டைம் அவன் என்ன தெரியுமா சொல்ல வரான், ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தாலும் அதெல்லாம் மேட்டர்ல ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் நல்லா தான் வின் பண்ண முடியும். தோக்குற டீம் சொல்ல வரான். என்னதான் ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் தோக்குற டீம் தோக்குன்னு விக்கி சொல்ல வரான். கரெக்டா? ஆனா அவன் என்ன சொல்றான், சிஎஸ்கேக்கு மட்டும் ஏன் இந்த ஃபேவர் தரீங்க, மத்த டீமுக்கு இந்த ஃபேவர் ஏன் தர மாட்டேன்றீங்கன்னு அவன் கேட்க வரான். அது நமக்கு எப்படி தெரியும்? மேனேஜ்மென்ட் கேட்க வேண்டிய क्वेश्चन. அததான் அவன் கேக்குறான். சரி, அவன் 6 கிரவுண்ட் தந்தோனே இது உனக்கு ஃபேவர்னு நீ நினைச்சுனுக்குற. அது மேட்டர் இல்ல. லொகேஷன் எங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு புரியுதா? இது 6 ஹோம்ன்றது இல்ல. ஃபர்ஸ்ட் 6 ஹோம்லாம் இல்ல, 4 தான் ஆடுறாங்க. ராஜஸ்தான் நல்ல ஸ்பின்னிங் ட்ராக், எக்கனா நல்ல ஸ்பின்னிங் ட்ராக். நீ 6மே ஸ்பின்னிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் 6ல 4 ஜெயிச்சு, லாஸ்ட் 4ல நீ 3 ஜெயிச்சனாவே குவாலிஃபைட் ஈஸியா. ஆமா ப்ரோ. நீ அதோட நீ இன்னொன்னு நீ ஒரு மும்பை ஃபேனா நீ எடுத்து பார்த்தான்னு வச்சுக்கோ, ஒரு ஹோம் ஒரு அவே அவங்க தொடர்ச்சியா 2 மேட்ச் ஹோம்லயே வரல தெரியுமா? அவங்க எல்லாம் எவ்வளவு காண்டா இருப்பானுங்க. ஏன்டா அம்பையரே அவங்க கையில தான்டா இருக்காங்க. அவங்க ஏன்டா அம்பையர் இந்தியன்ஸ் ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் அம்பையர் இந்தியன்ஸ் அவங்க. இங்க பாரு, அதெல்லாம் திரைமறைவில கண்ணுக்கு தெரியாத நடக்கிறது. இப்போ இந்த ஹோம் கிரவுண்ட்லயே இவங்க விளையாடிட்டு இவங்க செமிக்கே குவாலிஃபை ஆகலன்னா என்ன சொல்லுவ நீ? இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு? ஒண்ணும் பண்ண முடியாது. சைலண்டா தான் இருக்க முடியும். நான் இது தப்புன்னு நான் சொல்றேன். இது தப்புதான். நான் தப்பு இல்லன்றதுல செகண்டரினா ஃபர்ஸ்ட் இது இப்ப நீயும் ஒரு ஃபேன் நானும் ஒரு ஃபேன். நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றேன், நீ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ற. உனக்கு எப்படி இருக்கும்? இது சந்தோஷமா இருக்கும். ஆஸ் ஆர்சிபி ஃபேனா நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் வந்து எனக்கு இது சந்தோஷமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இது டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு சிஎஸ்கேக்கு. புரியுதா? சிஎஸ்கே 4 மேட்ச் ஆடுறாங்களா ஹோம் கிரவுண்ட்ல? லாஸ்ட் 4 மேட்ச் எங்க வெளிய போனா தோப்பாங்க. லாஸ்ட் இயர் பேக் டு பேக் ஹோம் வரும்போது சிஎஸ்கே இங்க வந்து தோத்தாங்க. அப்படியே ஃபைனல் கப் அங்க தான் போனாங்க. பஞ்சாபும் வந்து ஒரு டைம் அடிச்சிட்டு போனாங்க. ஜிடி அடிக்கல. ஜிடி எல்லாம் அடிக்கல. ஜிடி அடிச்சாரு. ஹோம்லயே தோத்து இருக்காங்க நான் சொல்ல வரேன். எல்லா மேட்சும் ஹோம்ல ஜெயிக்கிறதுடா. எல்லா டீமும் ஹோம்ல ஜெயிச்சிருப்பா. அதெல்லாம் கஷ்டம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, எல்லா ஃபேனா நீ எடுத்து பாரு, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்குல்ல அந்த டீமுக்கு. கரெக்டா? ஏன்டா எங்க டீமுக்கு இந்த ஃபிக்ஸர் போட்டுக்கலாம்லன்ட்டு. ஐபிஎல் ஈக்குவல் ஃபிக்சிங். இதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகி வர. ஓகே, இது கரெக்ட், இது பண்ணதெல்லாம் தப்பு, எல்லாமே ஓகே. ஆனா ஒருத்தன்
இந்தியாவுக்கு அவ்வளோ பண்ணானுங்க. ஓகேவா? துபாயில ம். துபாயில மட்டுமே பண்ணி ஒரே துபாய் நிமிஷம் இரு. கிரவுண்ட் இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிருக்குதா? மத்த எந்த டீமும் பண்ணதே இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்போ நீ ஒரு பிரான்சைஸிக்கு இப்படி வரேன்னா ஒரு ஐசிசி அப்ப இந்தியா டீம் பார்க்கும்போது நீ பார்க்கணும் அதிகம். ஐசிசிக்கு நான் வர மாட்டேன். ஏன்னா என் நாடு வந்து வின் பண்ணும், நான் வந்து இது பண்ணுவேன். என்ன என்ன bro நியாயம்? எல்லாத்தாலையும் பேசினாருண்ணே. சரி T20 வேர்ல்ட் கப் வச்சீங்க. ஆ. ஒரே உங்களுக்கு மட்டும் டேல மேட்ச், மத்தவனுக்குலாம் நைட்ல மேட்ச். ஏன்னா இந்தியாக்காரங்க views அங்கதான் வியூவர்ஷிப் இந்தியா இதையும் சொல்றேன். இந்தியா வந்து நீங்க எந்த டைமுக்கு வச்சாலும் இந்தியால இருக்கிறவங்க மேட்சா பாப்பானுங்க. அவன் ஒரு பிரான்சைஸ்க்கு இவ்வளவு வரானா, நீ ஐசிசி பண்ற தப்பு. நீ வந்து நீ சொல்றல இந்தியாக்கு டைமிங்ல வந்தாதான் வியூஸ்ன்ட்டு. அந்த டைமிங்ல இல்ல, எப்ப வந்தாலும் வியூஸ்ன்ட்டு. இதே மாதிரி சென்னைக்கு எம்எஸ் தோனி இல்லனா வியூஸ் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சான்ஸே கிடையாது. இருக்கும்டா. சென்னைக்கு எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆயிட்டு போனாலும் சிஎஸ்கே ஃபேனா தான் இருப்பாங்க. நீ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கரெக்டா இருப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க.